ஒருபாய் அருபாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் ஒருபாய் அருபாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருபாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருபாய் உயிராய் கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியா. ஆதிக்கமான ஆளுமை செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிர் முதன்மையாவர் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழொழிக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்தோரும் கர்ணை கண் படைத்த கர்ணன் மகாராஜாவின் வம்சத்தில் வந்தவருமான மகா யோகக்காரர்களே, மகா கெட்டிக்காரர்களை சிம்மத்தில் உள்ள மகா சிகரங்களே, உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள். இந்த 2025 9 மாத காலங்களில் உங்கள் வாழ்க்கையை ஏறுமுகமும் இறங்கு முகமும் இருந்தவந்தம்னாய் இருந்தது. ஆனால் இன்னும் 240 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை ஈருலகுக்கும் மிகப்பெரிய செல்வாக்கு யோகத்தில் தனக்கார பட்டியலில் சூப்பர் ஸ்டார் தன யோகத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பெற போறாங்க. மகம் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூரம் 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் 3ஆம் பாகம் 4ஆம் பாகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களும் உத்திரம் 1ஆம் பாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவரும் ஒளிமயமான எதிர்காலத்தை பெற்றிடும் மகா சக்கரவர்த்திகளாகும் மகா பிரபுக்களாலும் வலம் வரப்போறாங்க இந்த சிம்ம ராசியில் உதித்த மகா சிகரங்கள். பொதுவாகவே சிம்மத்தில் ஒரு குழந்தை உதிப்பது அது மகா யோகம் என்பேன். ஏனெனில் காலபுருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய இந்த சிம்மவிடு தான் பிரபஞ்சத்திற்கு மிகவும் பிடித்தமானது. இது பூர்வ புண்ணிய பெற்ற ராசி, அதாவது புதையல் ராசி, மகா பிரபுக்களின் ஆசீர்வாதம் பெற்ற ராசி. மகாதேவர் அந்த சிவபெருமானி அணுக்கிரகம் அதிக பெற்றது, ஆஞ்சநேய பெருமானி அணுக்கிரகம் அதிகப்பட்டது, மூதாதையர்களின் அருள் கடாட்சம் பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி. இந்த சிம்மராசியில் ஒரு குழந்தை பிறப்பதற்கு முற்பில் தவம் செய்திருக்க வேண்டும். தவத்தின் பயனாக ஒரு கரு இப்பிறவில் சிம்மத்தில் அவதாரம் எடுத்து அது இப்பிறவின் ராஜயோக சக்கரவர்த்தியாய் வாழக்கூடிய ராஜாங்க விழுதுகளாக ஆலமரம் போல் வளரக்கூடிய விழுதுகளாக சிம்மத்தில் உய்த்த சிகரங்கள் வருகிறாங்க. இவர்களை எட்டி பார்ப்பவர்கள் எட்டி தூரத்துக்கே ஓடக்கூடிய நேரமும், இவர்களை வெட்கப்பட நினைப்பவர்கள் அவர்களை வெட்கத்தில் குனியக்கூடிய நேரம், இவர்களை அவமானப்படுத்த நினைக்கின்றவர்கள் அவர்களே அவமானப்படுகின்ற காலங்களும் இனிமேல் அமையப் போகின்றன. இப்படி ஒரு ராஜ்யாங்க நிகழ்வு இனிமேல் நடப்பது இவர்களுக்கு ஒரு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய 12 வருடம் ஆகும். சகோதரர்களே, பொதுவாகவே சுபர்களில் மிகவும் முழு சுபர் குரு பகவான் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் இந்த குரு பகவான் சிம்மராசிக்கு எப்பொழுதுமே 5 என்று சொல்லக்கூடிய யோகாதிபதியாய் வருகின்றார். யோகக்காரன் எட்டக்கூடிய பணபரத்தின் அதிபதி குரு பகவான் அக்டோபர் 8 அதிசார கூப்பிரிச்சா 11 என்ற லாபஸ்தானது 12 வரும்போது சுப செலவுகள் அளவுக்கு அதிகமாக நடக்கும். தனக்காரன் பெரும் பணக்காரன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த சிம்ம வீட்டுக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு 11ஆம் வீட்டில் கடகராசியை தனக்காரன் வரும் பொழுது லாபங்கள் அதிகமளியாய் சிம்மத்திற்கு கிடைக்கும். பல லட்சம் ரூபாய் ஏற்கனவே இவர் முதலீடு போட்டவர்கள் லட்சம் ரூபாய் வரும் என்று ஆதாயத்தை பார்க்கும் பொழுது பல கோடி ரூபாய் வரக்கூடிய நேரமும், அரசியலில் சாதாரண நிதர்சனமாக தொண்டரப்பிற்கு பதவி யோகமும், ஏற்கனவே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் என்ற பதவி இருப்பதற்கு அதற்கு மேல் உள்ள லாக்காக்களும் ஒதுக்கப்படும். மேலும் ஏற்கனவே அரசியல் நிதர்சனமாய் மந்திரியாய் இருப்பவருக்கு இன்றொரு லாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு அவர் மிகப்பெரிய சாதுரியம் பெற்ற சக்கரவர்த்தியாக வரக்கூடிய நேரமும், முதலமைச்சராய் விளம்பரம் சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுக்கு இன்னும் மாநில விருதுகளும் மத்திய விருதுகளும் கிடைக்கக்கூடிய ராஜாங்க
அரசாங்க பதவியில் கௌரவ அந்தஸ்தும் இந்த சிம்ம ராசிக்கு இனிமே காலங்களில் தான் 84 நாட்களுக்குள், அதாவது அக்டோபர் 8 முதல் வரும் டிசம்பர் 23 அதிர்ஷ்ட காற்று ஆதாயமாய் அடிக்கப் போகின்றது இந்த சிம்ம ராசிக்கு. அந்த வகையில் இவர்கள் மகா சக்கரவர்த்தியாக இந்த காலங்களில் வலம் வர போறாங்க. அந்த வகையில் இவர்கள் மகா யோக்கியசாலிகளாகவும் மகா பாக்கியசாலி வருகிறாங்க சிம்மத்தில் வந்த சிகரங்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் ராசிக்கு 5 கூடிய யோகாதிபதியும் 8 கூடிய பரபரஸ்த குரு பகவான் 12 மறைந்து அவருடைய விசேஷ தனப்பார்வை 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கின்றார். இந்த விருச்சிக ராசிக்கு சிம்ம ராசிக்கு 4 என்ற சுகஸ்தானம் வாகன யோகம், வீடுமனை யோகம், ஸ்திரச்சத்து யோகத்தை கொடுக்கும். உச்சக்குரு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது திடீரென்று அடுக்குமாடி ஸ்திரச்சொத்தியை பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கக்கூடிய நேரமும், திடீரென்று கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய நேரமும், திடீரென அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கக்கூடிய நேரமும் சிலருக்கு அமையப் போகின்றது. மேலும் சிலருக்கு தன்னுடைய வாகனங்களை மாற்றி விலையுறந்த தேர் போன்ற மிகவும் விலையுறந்த வாகனத்தை மாற்றக்கூடிய நேரமும் அமையப் போகின்றது. அந்த 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகம் பாதாள வீடு அல்லவா, திறவுகோள் ரகசியங்களும் மேலும் மறைமுக வழி வருமானமும், உயில் வருமானமும், லாட்ரி வருமானமும், சிலருக்கு புதலி வருமானம், புதைத்து வச்ச பணங்கள்லாம் இந்த காலகட்டம் கிடைக்கும். மூதாதையர் சொத்து மூலம் வரக்கூடிய வருமானம், பாட்டனார் பூட்டனாருடைய வர வேண்டிய வருமானம், மாமனார் மாமியார் மூலம் வருமானம், இன்சூரன்ஸ் வருமானம், கிரிப்டோகரன்சி வருமானம் போன்ற வருமானங்கள்லாம் இவர்களுக்கு கொட்டோ கோட்டை என்று கொட்டி இந்த 84 எதிர்பாரா தனவர்கள் இவர்கள் சிக்குமுக்காட போறாங்க. மேலும் இந்த குரு பகவானுடைய விசேஷத்தனம் பார்வை காலபுருஷருக்கு 10 என்று சொல்லக்கூடிய மகர ராசியை பார்க்கும் பொழுது அந்த மகர வீடு சிம்ம வீட்டிற்கு 6ஆம் வீடு என்பதால் அந்த 6க்குரிய இயக்கணையே அஷ்டமஜனியா 8 மறைவதால் இது விபரீத ராஜயோகமும் இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிக்கு கிடைக்கப்படும். எதிரிகள் தன் வசம் ஆவார்கள், எதிரிகளின் நட்பும் கிடைக்கும், எதிரிகள் பலமிழக்க செய்யும் நேரம். குரு 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிரிகளை பலமிழக்க செய்து இவருடைய வலுவாய் எதிரிகளை கலங்கடிக்கக்கூடிய சிம்ம சொப்பனமாக மாறக்கூடிய தனதானிய சம்பத்து ஐஸ்வர்யங்களை சிம்ம ராசிக்கு குரு பகவான் கொடுப்பதே நிதர்சனமான உண்மை. மேலும் இவருடைய விசேஷ ஒளிமயமான எதிர்காலத்தின் ஓவிய பார்வை 9வது ஓவிய பார்வையை மகாலட்சுமி பார்வையை இந்த காலபுருஷனுக்கு 12 என்று சொல்ல விரயஸ்தானத்தை பார்ப்பதும் மீனராசி அது மிகவும் சூட்சமரானது ராசி. அதில் உள்ள வெளிநாட்டு வழி வருமானம், ஸ்திர பொருள்களையும் மறைமுக வழி வருமானத்தையும் பொன்னாபரணையோத்தையும் மண்ணாபரணையோத்தையும் வெளிநாட்டில் டாலர் வருமானத்தையும் அள்ளி கொடுப்பதில் ஆயத்தமாக இருக்குது இந்த மீனராசியில் உள்ள சனி பகவான். அந்த சனி பகவானை குரு பார்க்கும்போது, உச்சக்குரு பார்க்கும்போது ஒளிமயமான எதிர்காலம் இவருக்கு கிடைக்கின்றது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது, ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று இவர்கள் சொல்லும் அளவுக்கு இந்த சிம்மராசிக்காரருக்கு அக்டோபர் 8க்கு பிறகு ஒளிமயமான எதிர்காலம் எடுத்து ஓவியமா சிங்காரமாய் வாழக்கூடிய வாழ்க்கை வளர்கின்றது. இனி எச்சத்தில் இருந்த நீங்கள் இனிமே வாழ்க்கையில் 84 நாள் உச்சத்தில் வரப்போறீங்க. ஒய்யாரமாய் தேரில் பவனி வரப்போறீங்க. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் ஒரு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவனே என போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உன்னை அறிந்து உலகத்தை ஜெயிக்கக்கூடிய நேரமும் தன்னை அறிந்து தரணியை ஆளக்கூடிய காலமும் இந்த காலகட்டங்களில் வரப்படுகிறது. சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசிகிற அனுபவிக்க போறாங்க. ஏனெனில் ஏற்கனவே கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய பெருத்த காந்தி குதூகல கிம்பவிடாமன காலபுருஷருக்கு 11ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட ஆதாயங்களை அள்ளி கொடுக்கின்றார். கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகு இந்த குரு பகவான் இந்த ராகுவுக்கு 2ஆம் வீட்டில் உள்ள மீனராசியை பார்க்கும் பொழுது பணபரத்னா வரவ தனவரவும் 7ஆம் வரவை அந்த ராகுவுக்கு 12ஆம் வீட்டில் உள்ள அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது ராகுவா இன்னும் பலமாக உங்களுக்கு வெளிநாட்டு வழி வருமானத்தை அள்ளி கொடுப்பதில் ஆயத்தமாக இருக்கின்றார். இப்படி ஒரு தனவயர்கள் நிகழ்வு நடப்பதற்கு
நீங்கள் இனிமேல் 12 வருடம் காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. நீங்கள் சிம்மராசியில் 20 வயதில் இருந்தாலும் 40 வயதில் இருந்தாலும் ஏன் 60 வயதில் இருந்தாலும் அரசால் ராஜயோகத்தை இந்த அதிசார குருவினால் நீங்கள் பெற போறீங்க. ஏற்கனவே தொழில்துறை ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுகின்றவர்களுக்கு மிகப்பெரிய சர்வசாதாரணமான முறையில் பணம் பொருளக்கூடிய நேரமும், சினிமா துறை நடிகர்களாக பிறகு உச்ச நடிகர்களாக வரக்கூடிய நேரமும், சினிமா படம் தயாரிப்பாளருக்கு படங்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய பெரும் தனவரவை வரக்கூடிய நேரமும், கலையுலக பிரமா கலா சிம்மராசினர் இந்த காலகட்டங்களில் வளம் வரப்போகிறாங்க. மேலும் விவசாய பண்ணையாளர்களுக்கு பவிஷ்யத்தில் மிகப்பெரிய தனயோகமும் பணக்கோரையமும் பைனான்ஸ் கம்பெனி நடத்துவதற்கும் தனவரவு தரணியங்கும் கிடைக்கக்கூடிய நேரமும், அரசாங்க வழி ஆதாயமும் கிடைத்து ஆளுயர மாலைக்கு சொந்தக்காரராகி வெகு தூரத்தில் உள்ள தொலைதூர பார்வைக்கும் உங்களுடைய புகழ் உலகெங்கும் கொடிகட்டி பறக்கப் போகின்றது. இந்த காலகட்டங்களில் ஊரே பார்த்து வியந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய மாலை மரியாதையவும் தனக்காரையவும் பணக்காரையவும் பெறும் சிதத்துவ யோகத்தை வாங்கி குவிக்கக்கூடிய ராஜா பட்டியல் நீங்கள் வளப்பெற போறீங்க. ஏன்னா சிம்மம் என்பது ராஜா. இந்த ராஜாவுக்கு 12ஆம் வீட்டில் பெரும் பணத்தை தரக்கூடிய குரு உட்கார்ந்து இவருக்கு மாலை மரியாதை கிடைக்கும், மாடி வீடியோடு கிடைக்கும், மிகப்பெரிய சிறச்சொத்து யோகம் இவர்களை தேடி வரும். அந்த வகையில் ராஜயோக பட்டியலில் சிம்மராசி தான் முதலிடம் இந்த 2025க்குள் பெறுகிறது. 6 தனயோக ராசிகளில் முதல் தரமான ராஜயோக பட்டியல் 2020 இந்த சிம்ம ராசி. இவர்கள் இந்த 84 நாட்களை புனித பயன்படுத்திக் கொள்ள குருபாபானி அனுக்கிரகம் கிடைக்க குருபாபானின் மிகப்பெரிய ஸ்தலம் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் அறுவடை வெளிகளில் ஒன்றான திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை இவர் அவசியம் ஒரு தடவை சந்தித்து வர வேண்டும். சந்தித்து வந்து அங்குள்ள கடலில் நீராடி அப்பன் முருகப்பெருமானை நினைத்து செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழே தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொரியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெற்போ அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே முருகா என்று நீங்கள் மனதார அப்பன் முருகப்பெருமானை அறுபடை விடுகிற திருச்செந்தூர் செந்திலாண்டவரை வேண்டி வரும்போது வரங்கள் பல கொடுத்து பொருள்கள் பல கொடுத்து தனவரவு பொருள்வரவு பதவி யோகத்தை கொடுத்து உங்களை சிம்மாசனத்தில் வைப்பது நிதர்சனமான உண்மை. மேலும் நீங்கள் தஞ்சை மாவட்டம் திட்டை ராஜகுருவாய் இருக்கும் திட்டை வஜிஷ்டேஸ்வர ஆலயம் சென்று ராஜகுருவியை ஒரு வியாழக்கிழமை கொண்டைக்கடலை மாத சாற்றி அவருக்கு பொன்னாடைகள் சார்த்தி வழிபட்டு இனிப்பு பாத்திரங்கள் வச்சு படைத்து அங்குள்ள காராம்பசுவிற்கும் நீங்கள் உணவு தானம் செய்து அங்கே நீங்கள் சிவபெருமானையும் நீங்கள் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையே எண்ணிலா ஸ்திரச்சொத்தி யோகத்தை அடைவது பெரும் தனவரவு யோகத்தை அடைவது நிதர்சனமான உண்மை. ஓம் வருஷவத்மஜா வித்மஹே குரு நிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு சோதயாத்து என்று நீங்கள் மனதால் துதி போது அப்பன் முருகப்பெருமானின் அருள்கராட்சம் பொருள்கராட்சம் கேட்டு இந்த 84 நாட்களும் அக்டோபர் 8 240 மணி நேரத்தில் இருந்து ஏழில்லா செல்வாக்கு யோகம் பெற்று இழந்த செல்வாக்கு யோகத்தை பெற்று பெரும் தனவரவும் பொருள்வரும் குபேர தர காட்சிகள் அனைவரும் வியக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் பூத்த ரோஜாவாய் இந்த சிம்மராசிக்காரர் வருவது நிதர்சனமான உண்மை.